Hello பசங்களா, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது previous year NEET questions from the chapter periodic table. That means classification of elements and periodicity in property. அந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா previous NEET questions டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிஃபோர் தட் சைலத்தோட கோர்சஸ் ஆன Thalapathy batch, VETRI batch, அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல எல்லாமே இப்போ கோர்ஸில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் உங்களுக்கு இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும், படிக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஸோ ரைட்டவே நமக்கு போகலாமா, கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? எஸ், த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் த சாப்டர் பீரியாடிக் டேபிள் நீட் 2025க்கு கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, படிச்சு பாருங்க. அன்லைக் gallium that has a very high melting point, cesium has a very low melting point. தப்பு தானே? எஸ், கேலியத்துக்கும் லோ மெல்டிங் பாயிண்ட் தானே? எஸ், அப்போ இது incorrect, true இல்லை. On Pauling scale, the electronegativity value of nitrogen and chlorine are not the same. ரெண்டும் சேம்னு நமக்கு தெரியும், இவங்க not the same சொல்றாங்க. அப்போ இது தப்பு, இது ஆன்சரில் வரக்கூடாது. argon K plus, Cl minus, calcium 2 plus and S2 minus are all isoelectronic species. ஆமாம், argon ஆகட்டும், K plus ஆகட்டும், Cl minus ஆகட்டும், Cl2 plus ஆகட்டும், S2 minus ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இருக்கிறது 18 எலக்ட்ரான் தான். அதனால இதெல்லாமே ஐசோஎலக்ட்ரானிக் ட்ரூ. அப்போ ஏயும் பியும் வர வேண்டாம், சி வேணும். சி இங்கே இருக்குது இல்லை, சி வேணும் இல்லை, கண்டிப்பாக சி வேணும் இல்லை, இதில் சி இல்லை, ஸோ இது வராது, இதுலேயும் சி இருக்குது. ஓகே, ஸோ ஏயும் பியும் வர வேண்டாம், இதில் ஏ வந்திருக்கு, ஸ்கிப் பண்ணுறோம். ஓகே, ஸோ இனிமேல் செக் பண்ண வேண்டியது என்ன செக் பண்ணலாம் பாருங்கள். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி யாரெல்லாம் இருக்காங்க? சோடியம் இருக்காங்க, அதுக்கு அடுத்த குரூப்பில் மெக்னீஷியம் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த குரூப்பில் அலுமினியம், தென் சிலிக்கன். இப்படி தானே இருக்காங்க. நமக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது சைஸு குறையும், அயனைசேஷன் எந்தால்பி கூடும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, சோடியத்தில் பாருங்கள், மெக்னீஷியத்தில் S எலக்ட்ரானஸ் 2ஆக இருக்கும், ஆனால் அலுமினியத்தில் P1. அப்போ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது எங்கே ஈஸியாக இருக்கும்? மெக்னீஷியத்திலிருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதை விட ஈஸியாக அலுமினியத்திலிருந்து ரிமூவ் பண்ணலாம். அதனால் அயனைசேஷன் எந்தால்பி சோடியத்துக்கு அப்புறம் சோடியத்தை விட அதிகம் அலுமினியத்தை விட அதிகமாக இருக்கும் மெக்னீஷியம், அதுக்கப்புறம் தான் சிலிக்கன். அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அதை கரெக்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. சிலிக்கன் அப்புறம் அலுமினியம் மெக்னீஷியம், தப்பு. சிலிக்கனுக்கு அப்புறம் மெக்னீஷியம் அலுமினியம் தான் வரும், பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம், உங்களுக்கு தெரியும், பெனட்ரேட்டிங் எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ரைட்டா? அப்போ இது தப்பு. அப்போ டி வரக்கூடாதுன்னா இதுவும் வரக்கூடாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஓன்லி C and E. பாருங்க, the atomic radius of cesium is greater than lithium and rubidium. நமக்கு தெரியும் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், இங்கே தானே சிசி இருக்குது. ஸோ குரூப்பில் கீழே தானே சிசி இருக்குது. நமக்கு தெரியும் டாப் டு பாட்டம் வரும்போது சைஸு கூடும். ஸோ cesium is bigger than lithium and rubidium சொன்னால் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ E is also correct. ஸோ C and E only are correct, ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீட் 2025ல கேட்ட ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, விச் among the following electronic configuration belongs to main group? பசங்களா, மெயின் குரூப்னா என்ன தெரியுமா? S பிளாக்கு, P பிளாக், இந்த ரெண்டு குரூப்பில் இருக்கிற இந்த ரெண்டு பிளாக்கில் இருக்கிற எலிமெண்ட்ஸை தான் மெயின் குரூப் எலிமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நியோன் 3s1, நியோன்னா அட்டோமிக் நம்பர் 10, 3s1 அப்போ ஒரு எலக்ட்ரான், அப்போ 11. எஸ் சோடியம், அது S பிளாக் தானே? எஸ், திஸ் இஸ் S பிளாக், திஸ் இஸ் S பிளாக். அப்போ இது நம்ம ஆன்சரில் வரணும். ஏ வரணும், இங்கே ஏ இல்லை. ஏ வரணும், இங்கே ஏ இருக்குது. ஏ வரணும், இங்கே இல்லை, இங்கே ஏ இருக்குது. ஓகே, ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்து நான் பார்க்குறேன் ஆர்கன் 3D3 4s2. 3D3 4s2ன்னு சொல்லும்போது அது என்ன? ஆர்கன் 18, 4s2 2 20, 23 அது டி பிளாக் தானே வரும். 23 டி பிளாக் தானே. அப்போ பி வரக்கூடாது. எஸ், பியை நம்ம எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க, கிரிப்டோன் இருக்குது, 4D10 இருக்குது, 5s2 இருக்குது, 5p5. நமக்கு தெரியும் பியில் 6 எலக்ட்ரான் மேக்ஸிமம், ஆனால் இங்கே 5 தானே இருக்குது. அப்போ பி பிளாக்கில் தான் இது இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் இன் த பி பிளாக் தான் அது நம்ம ஆன்சரில் வரணும். சி ஷுட் பி இந்த ஆன்சர். அப்போ ஏ வேணும், சி வேணும். ஏயும் சியும் இங்கே இருக்குது. அதே மாதிரி வேறு எங்கேயாவது ஏயும் சி இருக்கா? இங்கேயும் ஏயும் சி இருக்குது. ஸோ நம்ம டி மட்டும் செக் பண்ணால் முடிவாயிடும். டி பார்க்குறேன், ஆர்கனு 3D10 4s1, ஆர்கனு 18, 3D10 அப்போ 18 9 28 28 1 29 அட்டோமிக் நம்பர் 29 யார்? காப்பர் இஸ் டி பிளாக் எலிமெண்ட். அப்போ டி வரக்கூடாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஏ அண்ட் சி ஓன்லி இஸ் த ரைட் ஆன்சர். மெயின் குரூப்னு சொல்லும்போது எஸ் பிளாக் ஆர் பி பிளாக்காக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Arrange the following elements in the increasing order of electronegativity. NEET 2024ல கேட்ட கொஸ்டின் இது. யாரெல்லாம் இருக்காங்க? நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், கார்பன், சிலிக்கான். ஸோ லெஃப்ட் டு ரைட் அந்த ஆர்டரில் எழுதுங்க. நமக்கு தெரியும் செகண்ட் பீரியடில் இந்த பக்கம் கார்பன் இருக்குல்ல, கார்பனுக்கு
கார்பன் ஃபேமிலியில் கார்பனுக்கு கீழே தான் யார் இருக்காங்க, சிலிக்கன் இருக்காங்க. அப்புறம் வேறு இருக்குது கார்பன், இந்த பக்கம் நைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜனுக்கு இந்த பக்கம் ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் ஃப்ளூரின் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோட ஆர்டர் கேட்டிருக்காங்க. பசங்களாம் எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும், இதிலிருந்து நமக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட்டு போக போக சைஸு குறையும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கூடும். ஸோ மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஃப்ளூரின், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன். அப்படி இருக்க பாருங்க, ஃப்ளூரின் ஆக்சிஜன் நைட்ரஜன் இருக்குது, இங்கே FNO. அப்போ இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஈஸியாக எடுக்க முடியும், கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அது மட்டும் இல்லை, கார்பன் சிலிக்கனில் பார்த்தீங்கன்னா யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம், கார்பனுக்கு. ஏன்னா டவுன் த குரூப் சைஸு கூடும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி குறையும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி. எலிமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க, நீட் 2024 கொஸ்டின். பாருங்க, லித்தியம் இருக்குது, அப்புறம் பெர்லியம் இருக்குது, அப்புறம் போரோன், கார்பன், நைட்ரஜன். இதானே ஆர்டர், லெஃப்ட் டு ரைட்டு போகுது, சைஸு குறையுது. அப்போது அயனைசேஷன் எந்தால்பி, சைஸு குறையும் போது அயனைசேஷன் எந்தால்பி கூடும். ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது. ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்னது, லித்தியத்தை விட பெர்லியம் இல்லை, போரோன். அதுக்கப்புறம் தான் பெர்லியம். ஏன்னா பெர்லியத்தில் S2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும், போரோனில் P1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். எது ஈஸி, போரோன்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது தான் ஈஸி. அதனால் பெர்லியத்தோட அயனைசேஷன் எந்தால்பி போரோனை விட அதிகமாக இருக்கும். அந்த ஒரு எக்ஸெப்ஷனை நீங்க நோட் பண்ணுங்க. திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். பாருங்க, ஸோ நைட்ரஜன் கார்பன், அப்புறம் பெர்லியம் போரான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். 1 இல்லை, ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். த ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் அலுமினியம். இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து குளோரின் இருக்குது, குளோரின் -1. வாட்டர் இஸ் அ நியூட்ரல். இல்லை, இது வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சாப்டரில் படிக்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குளோரின் -1. H2O இஸ் அ நியூட்ரல் லிகண்ட். அப்போது X -1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே +2 இருக்கா, +2. ஸோ X இஸ் ஈக்குவல் டு +3. எஸ், X +3. ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. கோஆர்டினேஷன் நம்பர் பாருங்க, கோஆர்டினேஷன் நம்பர்னா நம்பர் ஆஃப் லிகண்ட்ஸ். ஒரு குளோரின் லிகண்ட் இருக்குது, ஒரு 5 H2O இருக்குது, 5 H2O மோனோடென்டேட் லிகண்ட், குளோரின் மோனோடென்டேட் லிகண்ட், 5 1 6. அப்போ அதுவும் கரெக்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கேட்டது இன்கரெக்ட் தானே, அப்போ இதை ஆன்சராக எடுக்க முடியாது, ஏ வராது. அடுத்த கொஸ்டின் என்ன, Na2O இஸ் பேசிக். ஆமாம், மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் ஜெனரலி பேசிக்ஸ். Cl2O7 நான் மெட்டலோட ஆக்சைட்ஸ் ஜெனரலி அசிடிக் தான். அப்போ அதுவும் கரெக்ட், இன்கரெக்ட் இல்லை. அப்போ அதுவும் ஆன்சராக எடுக்க முடியாது, அடுத்தது என்ன, the following 4 species are called isoelectronic. சொல்லலாமா, O2 - 10 எலக்ட்ரான், F - 10 எலக்ட்ரான், Na + 10 எலக்ட்ரான், Mg2 + 10 எலக்ட்ரான். ஆமாம், 10 எலக்ட்ரான் எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் தான். அப்போ அதுவும் இன்கரெக்ட் இல்லை, இதுவும் எடுக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி தான். பார்க்கலாம். among the 4 species, magnesium, aluminium, Mg2 + Al3+, the smallest one is. பசங்களா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எப்பவுமே ஒரு அலுமினியம் இருக்குது, அலுமினியம் 3+ இருக்குது. இதில் யார் ஸ்மாலஸ்ட் யாருன்னு கேட்டால் பசங்களா, இதில் லார்ஜஸ்ட் அலுமினியமாக இருக்கும். எப்பவுமே ஒரு ஆட்டத்திலிருந்து எலக்ட்ரான் வெளியே போகும்போது இட் பிகம்ஸ் கேட்டியோன். கேட்டியோன்ஸ் ஆர் ஸ்மாலர் தேன் ஆட்டம்ஸ். அப்போ அலுமினியம் 3+ம் கம்பேர் பண்ணும்போது யார் ஸ்மாலர், அலுமினியம் 3+ தான் ஸ்மாலர். இங்கே ஸ்மாலஸ்ட் ஒன் அலுமினியம்னு சொல்கிறாங்க, தப்பு. Al3+ எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் எப்படி அதை சொல்ல முடியும்? ஸோ அதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் தான். இங்கே எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ரைட் சைடில் அதோட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மெண்டலீவியத்தோட சிம்பிள் என்ன, MD. மெண்டலீவியத்தோட சிம்பிள் MD. மீட்னீரியத்தோட சிம்பிள் என்ன, MT. மோஸ்கோவியம் MC. நோபிலியம் NO. வெரி ஈஸி கொஸ்டின்ஸ். அப்போ A4 B1 C2 D3 பாருங்க. A4 இல்லை, A4 இங்கே இல்லை, இது A4. ஓகே, B1 இதுதான் B1 இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க. த கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் லித்தியம் பெர்லியம். யாரெல்லாம் இருக்குது, லித்தியம் இருக்குது, பெர்லியம் இருக்குது, போரோன் இருக்குது, கார்பன் இருக்குது. லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது சைஸு குறையும். அப்போ இதில் லார்ஜர் சைஸ் யார், லித்தியத்துக்கு லார்ஜர் சைஸு, அதை விட கம்மி பெர்லியம், அதை விட ஸ்மாலர் சைஸ் தான் போரோன், அதை விட ஸ்மாலர் சைஸ் தான் கார்பன். ஸோ த ஆன்சர் இஸ் லித்தியம் பெர்லியம் போரோன் கார்பன். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச்
list 1 list 2 very important question. Nice question. பாருங்க இந்த क्वेश्चनல லாந்தனாய்டு இருக்கு, D block element, P block element, S block element, ரைட் சைடுல எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த எலிமெண்ட்ஸோட ரெஸ்பெக்டிவ் ஏரியா நாம கண்டுபிடிக்கணும். பாருங்க இதுல சீரியம் இருக்கு, ஆர்சனிக் இருக்கு, சீசியம் இருக்கு, மேங்கனீஸ் இருக்கு. ஓகே, சோ பசங்களா எல்லாருக்கும் தெரியும் ஆல்கலி மெட்டல்ஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். சீசியம் வந்து ஆல்கலி மெட்டல். ஆல்கலி மெட்டல்னா S block element. S block எங்க இருக்கு? D ல இருக்கு. அப்ப D ல வந்து 3 இருக்கும். D ல 3 இங்க இருக்கு, D ல 3 இங்க இருக்கு, D ல 3 இங்க இருக்கு. அப்ப இது மட்டும் எலிமினேட் பண்றேன். ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்து நான் பார்க்கறேன் மேங்கனீஸ். மேங்கனீஸோட அட்டாமிக் நம்பர் 25. ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ். சோ இட் இஸ் a D block element. D எங்க இருக்கு? B ல இருக்கு. அப்ப B ல வந்து 4 வரணும். B4 வரணும். B4 எங்க இருக்கு? சார் B4 இங்க இருக்கு. அது ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டேன். இது B4 தானே. அப்ப இது B2. அப்ப இது எடுக்க முடியாது. இது B1. இது எடுக்க முடியாது. ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அதே மாதிரி சீரியம் இருக்குது. சீரியம் வந்து லாந்தனாய்ட்ஸில் வெரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து சீரியம் தான், மறந்துடாதீங்க. ஸோ லாந்தனாய்டு A1 கரெக்டாக இருக்கும். A1 கரெக்டாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வெரி ஈஸி கொஸ்டின். ஓகே, அதே மாதிரி ஆர்சனிக் வந்து நைட்ரஜன் ஃபேமிலியில் நைட்ரஜன் ஃபோஸ்பரஸ் ஆர்சனிக். அப்போ இது பி பிளாக். ஓகே, ரைட்டா. Next question பாருங்க. The element expected to form the largest ion to achieve the nearest noble gas configuration. NEET 2023 question. சோடியத்துக்கு noble gas configuration வேணும்னா சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுவாங்க. ஸோ Na becomes Na+. ஆக்சிஜன்னா noble gas configuration வேணும்னா 2 எலக்ட்ரான் வேணும். ஸோ it becomes O2-. ஃப்ளூரினுக்கு ஒரு எலக்ட்ரான் போதும். ஸோ it becomes F-. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7 தானே. ஸோ noble gas configuration 10 எலக்ட்ரான் வேணும்னா it becomes N3-. ஸோ இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் அயோன் எது? நமக்கு தெரியும் கேட்சியோனா ஆனியோனா லார்ஜஸ்ட். எப்பவுமே ஆனியோன் தான் லார்ஜஸ்ட். ஆனியோன்ல யார் லார்ஜஸ்ட்? யாருக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கோ அதுதான் லார்ஜஸ்ட் அயோன். ஸோ N3-. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which one of the following represents all isoelectronic speed? எல்லாமே ஐசோஎலக்ட்ரானிக்கா இருக்கணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ பாருங்க Na+ 10 எலக்ட்ரான், Cl-, ஐயோ Cl- 18 எலக்ட்ரான். ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்தது இதை நீங்க கம்பேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வேற ஆன்சர் இருக்கா பாருங்க. ஏன்னா இதுல வந்து நைட்ரஜன் ஆக்சிஜனோட எல்லாம் அட்டாமிக் நம்பர் ஆட் பண்ணணும். டைம் வேஸ்ட் பண்ணலாம் வேண்டாம். Na+ 10, Mg2+ 10, O-, இருந்தா 10, O- 9 தானே ஆகுது. அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகே, ஸோ நமக்கு வேற Ca2+. கால்சியம் எவ்வளவு அட்டாமிக் நம்பர்? 20, 2+ சொன்னா 18, ஆர்கன் 18, K+, K+னா 19 18, Cl- 18. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி வரலன்னா நம்ம பி செக் பண்ண போதும். ஓகே, ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following is the correctly matched? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பேசிக் ஆக்சைடு. இதெல்லாம் பேசிக் ஆக்சைடானு செக் பண்ணுங்க. இண்டியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஆக்சைடு, டின் ஆக்சைடு. பசங்களா ஒரு விஷயம் இருக்கு. இதுல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆம்ஃபோட்ரிக் ஆக்சைடோட கோடெல்லாம் தெரியும்ல. ஆல் மை சிங்கம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பீரமாவா அண்ட் கிராக் பிகாஸ் ஆர்சனிக் இஸ் யுவர் லீடர் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஷார்ட்ஸில் சைலத்தோட சேனல்ஸில் யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து SnO2 வந்து எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் ஆம்ஃபோட்டரிக். அப்போ அது பேசிக் ஆக்சைடோட லிஸ்ட் கிடையாது. தப்பு. அடுத்தது என்ன? நியூட்ரல். CO, NO2, N2O. CO, N2O ஓகே, ஆனால் NO2 அது நியூட்ரல். NO2 இஸ் அசிடிக். அதனால இதுவும் தப்பு. அடுத்தது அசிடிக். Mn2O7 மேங்கனீஸோட ஹையர் ஆக்சிடைஸ்ட் அசிடிக் தான். பரவாயில்ல. SO2 அசிடிக் தான். TO3 அதுவும் அசிடிக் தான். ஸோ திஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆம்ஃபோட்டரிக்கில் பெர்லியம் வரும், கேலியம் வரும், ஆனால் ஜெர்மேனியம் வராது. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question பாருங்க. The correct sequence given below contains நியூட்ரல். முதல்ல நியூட்ரல், அப்புறம் அசிடிக், அப்புறம் பேசிக் அண்ட் ஆம்ஃபோட்ரிக். அந்த மாதிரி ஆர்டர் இருக்கணும். ஸோ பாருங்க, நியூட்ரல் என்ன? ஓகே, அப்புறம் அசிடிக் அது இல்லை. ஜிங்க் ஆக்சைடு இஸ் நாட் அசிடிக். தப்பு. நியூட்ரல். ஜிங்க் ஆக்சைடு இஸ் நாட் நியூட்ரல். அதுவும் தப்பு. NO நியூட்ரல் தான். CO2 அசிடிக் தான். வெரி குட். ஜிங்க் ஆக்சைடு பேசிக் இல்லை. ஜிங்க் ஆக்சைடு ஆம்ஃபோட்ரிக். ஆல் மை சிங்கம் ஸ்டூடெண்ட்ஸ், சிங்கம். ஓகே, தப்பு. அடுத்து நியூட்ரல், அசிடிக், பேசிக், ஆம்ஃபோட்ரிக். எஸ், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The IUPAC name of an element with atomic number 119 அப்படி சொல்லுவாங்க. 1க்கு அண்ணு தானே, அப்புறம் 1க்கு அண்ணு தானே, 9க்கு என்ன? எண்ணியம். அப்போ எண்ணியம். பாருங்க, ஒக்டியம் தப்பு, எண்ணியம் ரைட்டு, நில் தப்பு, அண்ணியம் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Clear? Next question பாருங்க. Gadolinium has a low value of third ionization enthalpy because of NEET 2021 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். எதுக்கு? why gadolinium has a low value of third ionization enthalpy? சி பசங்களா, முதல்ல கடோலினியத்துக்கு நீங்க கான்ஃபிகரேஷன் படிக்கணும். கடோலினியம் வந்து லாந்தனாய்ட்ஸ்ல மிடில் எலிமெண்ட். லாந்தனாய்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சீரியம், லாஸ்ட் எலிமெண்ட் லுட்டீஷியம், மிடில் எலிமெண்ட் தான் கடோலினியம். ஓகே,
இங்கே இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம படிக்கணும் இம்பார்ட்டன்ட். அது டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு அது கரெக்டாக புரியும். இந்த சாப்டரில் புரியலனா கூட டி அண்ட் எஃப் பிளாக்ல தான் கரெக்டாக புரியும். ஜெனான் வரும் நோபல் கேஸாக, அப்புறம் 6s2 இருக்கும், 5d1 இருக்கும், 6s2 இருக்கும், 5d1 இருக்கும். இதுதான் கெடோல் இனத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பாருங்கள், ஜெனானோட ஆட்டோமிக் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல 54, இது வந்து 55, 55, 56, 57. ஓகே ரைட். ஜெனான் வந்து பாருங்கள், ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டான், ஜெனான், ரெடான், ஒகானசன். 2, 10, 18, 36, 54. ஓகே கிளியரா? ஓகே, லாந்தனோடு தானே, லாந்தனோடுனா 6s2 5d1, அப்புறம் 4f7, அப்புறம் 4f7. இப்படி தான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஓகே, கெடோலினியத்தோட அட்டோமிக் நம்பர் 54, 54 2 56, 56 1 57, 57 இல்லை 56, 57, 57 64. ஓகே, இதுதான் கெடோலினியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். லோ வேல்யூ ஆஃப் தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி. அதுக்கு என்ன காரணம்? பசங்களை இப்போ கெடோலினியம் 3+ன்னு சொல்லுங்கள். கெடோலினியம் 3+ன்னு சொல்லும்போது ஜெனான் இருக்கும், 6xலேருந்து 2 எலக்ட்ரான் போகும், 5d1லேருந்து 1 எலக்ட்ரானும் போகும். நமக்கு என்ன மிச்சம் இருக்கும்? 4f7 மிச்சம் இருக்கும். 4f7னா உங்களுக்கு தெரியும்ல என்ன? எஃப் சப்ஷெல்லில் 7 ஆர்பிட்டல் இருக்குது. அந்த 7லையுமே வந்து 7 எலக்ட்ரான் அன்பெயர்டாக பேரலல் ஸ்பின்ல இருக்காங்க. இஃப் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹாஃப் ஃபில்டு ஆர் பர்ஃபெக்ட்லி கம்ப்ளீட்லி ஃபில்டு, பேரலல் ஸ்பின்னெல்லாம் இருக்கும்போது அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகம்னா திஸ் இஸ் த வெரி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அதனால தான் தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி வெரி லோவாக இருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹை எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நீட் 2022 கேட்டிருக்காங்க. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் த கிவன் 4 எலிமெண்ட் யாரெல்லாம் இருக்காங்க? கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் குறையும், அயனைசேஷன் என்தால்பி கூடும். ஸோ கார்பனை விட நைட்ரஜன் அதிகம், நைட்ரஜனோட ஆக்சிஜனுக்கு அதிகம், ஆக்சிஜனோட ஃப்ளோரினுக்கு அதிகம். இதை நம்ம முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் தெர் இஸ் அ ட்விஸ்ட். கார்பனுக்கு தான் கம்மி, ஆனால் நைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்போது பசங்களா நைட்ரஜனோட ஹாஃப் ஃபீல்டு இல்லை 2p3 தானே. நைட்ரஜனோட கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், ஆக்சிஜனுக்கு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் கிடையாது. ஸோ கார்பனோட அதிகம் ஆக்சிஜன் வரும், ஆக்சிஜனுக்கு அப்புறம் தான் நைட்ரஜன் வரும், அப்புறம் தான் ஃப்ளோரின் வரும். ஸோ இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ளோரின், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், ஃப்ளோரின், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிக்ரீஸ் இன் சைஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸு குறையும். அது எல்லா இடத்துலையுமே அப்படி தான். இன் ஆக்டினாய்டு சீரீஸ் கிரேட்டர் அண்ட் கிராஜுவல் தான் லாந்தனாய்டு. லாந்தனாய்டில் சைஸு குறையிறத விட ஆக்டினாய்டில் ரொம்ப எஃபெக்டிவாக சைஸு குறையுது. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இன் லாந்தனாய்ட்ஸ் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்ட் இன் 4f subshell, whereas in actinoid the electrons are filled in 5f subshell. Okay, 4f விட 5f ஓட ஸ்க்ரீனிங்கும் ரொம்ப பூராக இருக்கும், பிகாஸ் இட் இஸ் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ். அதனால ஸ்க்ரீனிங் ஆஃப் த 5f orbital is very poor. ஆப்ஷன் இருக்க பாருங்க, 5f orbitals of poor shielding effect or poor screening effect. That is the right answer. Next question பாருங்க, fluorine is a stronger oxidizing agent than chlorine. அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்க. குளோரினை விட ஒரு ஸ்ட்ராங்கரான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இட் வில் அண்டர்கோ ரிடக்ஷன் ஈஸிலி. என்ன காரணம்? அப்போ அதுக்கு 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று, எஃப்எஃப் ஹேஸ் எ வெரி லோ என்தால்பி ஆஃப் டிசோசியேஷன். அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த ஃப்ளோரினில் 3 லான் பேர் இருக்குது, இந்த ஃப்ளோரின்லேயும் 3 லான் பேர் இருக்குது. ஸோ லான் பேர் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால அந்த போண்டு ஆல்ரெடி வீக்காக இருக்கும். ஸோ அதனால் அதை டிசோசியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ லோ என்தால்பி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் ஃப்ளோரின் மாலிக்யூல் ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஃப்ளோரைடு அயன் ஹேஸ் எ ஹை ஹைட்ரேஷன் என்தால்பி. ஃப்ளோரின் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணால் அது ஃப்ளோரைடு ஆகும்ல, அந்த ஃப்ளோரைடு ஹைட்ரேஷன் என்தால்பி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் ரீசன். ஸோ A and B இஸ் த ரைட் ஆன்சர். A and B only. C and D எல்லாம் வந்து இதுக்கு சப்போர்ட்டிவான ரீசன் கிடையாது, அதனால் அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எஸ், இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இன்கரெக்ட் மேட்ச் எதுன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ பாருங்க, அன்னில் அந்நியம் அப்படின்னா 101 101 அட்டோமிக் நம்பர் 101 மெண்டலிவியம் தானா? ஆமாம், அது மெண்டலிவியம் தான். அப்போ அது கரெக்டு. ஓகே, அடுத்தது அன்னில் ட்ரையம். 0 103 103 லாரன்ஷியம் தானே? ஆமாம், லாரன்ஷியம் தான். அப்போ அதுவும் கரெக்டு. அடுத்து அன்னில் எக்ஸியம் 106, அது சீபோர்ஜியம் தானே? ஆமாம், சீமோர்ஜியம் தான். அப்போ இதுவும் கரெக்டு. ஆனால் கடைசியில் அந்நியம் 111 அது டம் ஸ்டேடியமா? இல்லை, டம் ஸ்டேடியில் அது ரவுண்டிஜீனியம் தான் வர வேண்டியிருக்கு. ஆனால் டம் ஸ்டேடியம் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த இன்கரெக்ட் மேட்ச். ஸோ 4 இஸ் த இது எடுக்கலாம். ஆப்ஷன் பி எடுக்கலாம். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க,
Identify the incorrect match. Incorrect match கண்டுபிடிக்கணும். Carbon monoxide. Carbon monoxide பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Sorry, it's neutral. It's neutral. Okay. Barium oxide. Barium oxide. Metal oxide என்ன? It's basic. It's basic. Aluminium oxide. Sir, aluminium oxide வந்து amphoteric தான் சார், நம்ம படிச்சிருக்கோம் சார். Cl2O7 வந்து acidic. Cl2O7 acidic. இப்படி இருக்கான்னு பாருங்க. ஸோ கார்பன் மோனாக்சைடு நியூட்ரல். A2 இங்கே இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர் ஆகிடுச்சுடா. A2 இருக்குது, கரெக்டாக பாருங்கள். BAO பேசிக், B1 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஆக்சைடு ஆம்ஃபோட்ரிக், C4 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. D3 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எஸ், ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். Next question பாருங்க. For the second period elements, the correct increasing order of first ionization enthalpy. Second period elements சொல்லும்போது lithium இருக்கு, beryllium இருக்கு, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon. First ionization enthalpy தான் கேட்டிருக்காங்க. left to right போகும்போது சைஸ் குறையும், ionization enthalpy கூடும். ஆனா ரெண்டு இடத்துல எக்ஸெப்ஷன் இருக்கு, நமக்கு தெரியும். ஒன்னு இங்க ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அது மட்டும் கவனிச்சா போதும். ஸோ லிதியத்துக்கு தான் கம்மி, ஆனா அதுக்கப்புறம் போரோன், அதுக்கப்புறம் தான் பெர்லியம், அதுக்கப்புறம் கார்பன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன், அதுக்கப்புறம் ஃப்ளூரின், then neon. ஸோ பாருங்க, நியான் ஃப்ளோரின் நைட்ரஜன், இங்கே இருக்கு, நியான் ஃப்ளோரின் நைட்ரஜன் இங்கே இருக்கு. அப்போ இது தப்பு. ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். நியான் ஃப்ளோரின் நைட்ரஜன். அதுக்கப்புறம் OCBE இங்கே OCB போரோன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இது OCBன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ரெண்டு இடத்துல இருக்கிற எக்ஸப்ஷனும் கரெக்டாக கொடுத்தது. ரெண்டு இடத்துல இருக்கிற எக்ஸப்ஷனும் கரெக்டாக கொடுத்தது ஆப்ஷன் பியில் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் ரேடியா ஆஃப் குரூப் 13 எலிமெண்ட். குரூப் 13னா போரோன் ஃபேமிலி. போரோன் இருக்குது, அலுமினியம் இருக்குது, கேலியம் இருக்குது, இண்டியம் இருக்குது, தாலியம் இருக்குது. பசங்களா உங்களுக்கு தெரியும், போரோன் செகண்ட் பீரியடு, அலுமினியம் தேர்ட் பீரியடு, கேலியம் ஃபோர்த் பீரியடில் இங்கே யார் இருக்கும் சார்? ஃபோர்த் பீரியடில் இங்கே டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கேலியத்தோட கான்ஃபிகரேஷனுக்குள்ளே அங்கே D10 கான்ஃபிகரேஷன் இருக்குது. D10ல் புவர் ஸ்க்ரீனிங்கு, அதனால் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகும், சைஸ் என்னாகும், குறையும். ஸோ போரோனை விட சைஸ் அதிகம் அலுமினியத்துக்கு. ஆமாம், அலுமினியத்துக்கு தான். ஆனால் அலுமினியத்தை விட அதிகமாக வேண்டிய கேலியத்தோட சைஸு அதிகம் இல்லை. அதனால அங்கே தான் எக்ஸப்ஷன் வருது. போரோனுக்கு அப்புறம் கேலியத்துக்கு அப்புறம் சைஸு அலுமினியம், அதுக்கப்புறம் தான் இந்தியா. இப்படி போயிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், போரோன் கேலியம் அலுமினியம் வரும். போரோன் அலுமினியம் தப்பு, போரோன் கேலியம் அலுமினியம். எஸ், போரோன் கேலியம் அலுமினியம். அப்புறம் இண்டியம் தாலியம். அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன்லாம் கிடையாது. இண்டியம் தாலியம். ஸோ போரோன் கேலியம் அலுமினியம், இண்டியம் தாலியம் எக்ஸப்ஷன் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு இடத்துல மட்டும்தான் எக்ஸப்ஷன், எங்கே கேலியம் வரும்போது. கேலியத்துக்கு சைஸ் அலுமினியத்தோட அதிகமாகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அப்படி இருக்காது. பிகாஸ் ஆஃப் த புவர் ஷீல்டிங் ஆஃப் த கம்ப்ளீட்லி ஃபில்டு டி எலக்ட்ரான். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்சைடு இஸ் மோஸ்ட் அசிடிக்? இதெல்லாம் யார்? எல்லாமே ஆக்சைட்ஸ். யாரோட? செகண்ட் பீரியடு. பெர்லியம், மெக்னீஷியம் இல்லை சார், பெர்லியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஸ்ட்ரோன்ஷியம் இல்லை, பேரியம் இருக்குது. எல்லாரோடையும் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு ஒரு விஷயம் தெரியும் என்ன? டாப் டு பாட்டம் வரும்போது சைஸு கூடும், பேசிக் கேரக்டர் கூடும், மெட்டாலிக் கேரக்டர் கூடும், பேசிக் கேரக்டர் கூடும். ஸோ பேரியம் ஆக்சைடு மோர் பேசிக், அதை விட லெஸ் பேசிக் கால்சியம் ஆக்சைடு, அதை விட லெஸ் பேசிக் மெக்னீஷியம் ஆக்சைடு, அதை விட லெஸ் பேசிக் தான் பெர்லியம் ஆக்சைடு. இங்கே லெஸ் பேசிக், மோஸ்ட் அசிடிக் கேட்டிருக்காங்க. ஆமாம், லெஸ் அசிடிக் யாரோ அவங்க தானே மோஸ்ட் அசிடிக். ஸோ மோஸ்ட் அசிடிக் யார்? பெர்லியம் ஆக்சைடு. ஸோ பெர்லியம் ஆக்சைடு இஸ் அ ரைட் ஆன்சர். கிளியர்? ஐ திங்க் 2-3 questions தான் இருக்குது. Let's see the next question. Element with atomic number 114 has been discovered recently. It will belong to which of the following family? Ground electronic. NEET 2017 கேட்ட கொஸ்டின். அட்டோமிக் நம்பர் 114 எங்கே இருக்கும்? நமக்கு தெரியும் 118 தான் ஆர்கானசன், அதுதான் நம்ம நோபல் கேஸில் இருக்கும். இப்போ 117 ஹாலஜன் ஃபேமிலி, 116 ஆக்சிஜன் ஃபேமிலி, 115 நைட்ரஜன் ஃபேமிலி, 114 கார்பன் ஃபேமிலி. ஸோ த ஆன்சர் இஸ் கார்பன் ஃபேமிலி. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஸ்பீஷீஸ் ஆர்கன் K+ and Ca2+ contain the same number of electron. ஆமாம், ஆர்கன் அட்டோமிக் நம்பர் 18, K+னா 19 தான், ஆனால் ப்ளஸ் தானே, அப்போ 18 எலக்ட்ரானு. கால்சியம் 20 தான், ஆனால் 2 ப்ளஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இதிலும் 18 எலக்ட்ரான் தான். ஸோ எல்லாமே 18 எலக்ட்ரான், ஐசோ எலக்ட்ரானிக். கரெக்ட். இன் விச் ஆர்டர் டு தியர் அட்டோமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ்? ஓகே, ஆர்கன் இருக்குது, K+ இருக்குது, Ca2+ இருக்குது. பசங்களா எல்லாருக்குமே ஒரே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தானே? ஆமாம். அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆனியோனுக்கு சைஸ் அதிகம். இங்கே ஆனியோன் இல்லையே, இங்கே ஆட்டமும் கேட்டியோன் தானே இருக்குது. ஓகே, கேட்டியோனுக்கு சைஸு கம்மி, அப்போ ஆட்டத்துக்கு சைஸு அதிகம். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸில் யாருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவங்களோட சைஸு கம்மியாக இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்? ஸ்மாலர் சைஸ் ஆகும். ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகம் யாருக்கு? Ca2+. ஸோ Ca2+ஓட சைஸ் ரொம்ப கம்மி. அதை விட கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கும் K+க்கு, அதை விட சைஸ் அதிகமாக இருக்கும் ARக்கு. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எங்கே இருக்குது? AR, K+, Ca2+. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே பசங்களா?
ஸோ பீரியாடிக் டேபிள் பேஸ்டு கொஸ்டின்ஸ், கிளாசிஃபிகேஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி ஃபீலாக இருக்கும், இந்த பீரியாடிக் டேபிள் மட்டும் படித்தா பத்தாது, டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நீட் எக்ஸாம் எழுதும்போது 11th and 12th சாப்டர்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஓவரால் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஐடியா தான் நமக்கு வந்து சில கொஸ்டினில் வந்து எட்ஜாக ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒவ்வொரு சாப்டரும் இதே மாதிரி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.